ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலகாரம் தாங்க. அதாவது முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். முறுக்குக்குன்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சாச்சு. இப்போ அதில் 1/4 கிலோ உளுந்தை வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 50 கிராம் வனஸ்பதி ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அது கூடவே எள்ளு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் தனியாகவே உங்களுக்கு முறுக்கு எப்படி செய்கிறதுன்றது போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கே அட்டாச் பண்ணுறேன். அதில் போய் கூட நீங்கள் பாருங்கள். அதாவது நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல்னாலே பலகாரம் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது. அதுவும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம என்ன ஷேப் நினச்சிட்டு செய்கிறோமோ அந்த ஷேப்பில் ஒரு முறுக்கோ இல்லை ஒரு ரோஸ் கொக்கியோ அந்த மாதிரி அந்த ஷேப்பில் அது ஒரு தனி ஹாப்பி தாங்க. என்ன தான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு மற்றவங்களுக்கு நம்ம அதை பகிரும்போது அதில் வர சந்தோஷமே தனி தான். எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் எல்லா வளமும் செழிப்பும் உங்களுக்கு இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். உங்களுக்கெல்லாம் எப்படி புத்தாண்டு போச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் கிறிஸ்மஸ்க்காக பலகாரம் செஞ்சது, அதில் என்னென்ன பலகாரம் செஞ்சோமோ அதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக உங்களுக்கு நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதான் சொன்னேன் இல்லைங்க, இந்த முறுக்கெல்லாம் நம்ம போடுற அதே ஷேப்பில் அதோட ஹாப்பியே தனி தான். அந்த ஷேப் வரலன்னா நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் இல்லாமல் இந்த உடஞ்சி போகிறது, பிரிஞ்சிடுறது அதெல்லாம் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் நம்மளுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பழகிட்டோன்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ரோஸ் கோகேக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அரிசி மாவு அது கூடவே மைதா மாவு 2 ஆட் பண்ணிவிட்டு சுகரையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ கிடையாது. அதாவது 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதாவது நம்மளுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்றாப்புல பொடி பண்ண சுகரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை பொடி பண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் பால் 1 கப் தேங்காய் பால் ஊற்றுறேன். மீதி தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நல்லா அடித்து விட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம் மூடி போட்டுட்டு. இப்போ நான் ஒரு எக்கையும் நல்லா அடித்து வச்சுருக்கேன், பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம எக்கு சேர்த்து பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எக்கு ஆட் பண்ணியும் செஞ்சேன், ஆட் பண்ணாமலும் செஞ்சேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் இந்த அச்சையும் நம்ம அது உள்ளே போட்டு வைக்கலாம். அது சூடாகணும். ஒரு 10 மினிட்ஸ் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் டிப் பண்ணி நம்ம உள்ளே இறக்கணுன்னா வருவான் பாருங்கள், சூப்பரான ரோஸ் கொக்கி செமையாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே செய்யும்போது அது எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதுக்கு தனி ஸ்பெஷல் தாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? குட்டி குட்டி கெஜடான்னு சொல்லலாம், குல்குல்னு சொல்லலாம், என்ன பேர்னாலும் கொடுத்துக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கியூப் பட்டரும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டேன். நல்லா அது எல்லாம் சேர்ந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2 கப் மைதா ஆட் பண்ணுறேன். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன் நான். உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் பண்ணிக்கலாம். 2 கப் மைதா ஆட் பண்ணேன். அது கூடவே சுகர் கூடவே நான் ஏலக்காவையும் போட்டு சேர்த்து பொடி பண்ணிவிட்டேன். அதனால் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஏலக்காய் நம்ம எப்போவுமே ஒரு 4 சேர்க்குற இடத்துல 6 சேர்த்தோன்னா நம்மளுக்கு அந்த வாசனை சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பால் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், நிறையா ஊற்றிடாதீங்க. எடுத்ததும் ரொம்ப குழன்னு ஆகிடும். கொஞ்சம் ஊற்றினாலே நம்மளுக்கு கையில் ரொம்ப ஒட்டும். அதை நல்லா பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுடலாம். ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக கையில் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு ஒரு ஃபோக் ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒரு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்றாப்புல ரிவர்ஸில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அது ஒரு டிசைன் வரும் நம்மளுக்கு.
அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி எப்படிலாம் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியுமோ வீட்டில் இருக்க டூல்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் சூடானதோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான குட்டி குட்டி கஜடா ரெடி. இது வந்து குட்டீஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறதா இருந்தால் நம்ம பட்டர் வந்து நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட்டர் ஆட் பண்ண குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அதாவது லயன் டேட்ஸ், நல்லா சீடு இல்லாமல் லயன் டேட்ஸை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸு, பாதாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். பேனில் வந்து நெய் ஊற்றி அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த லயன் டேட்ஸை வந்து ஆட் பண்ணி நல்லா அதை வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா பைண்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா எல்லாமே சேர்த்து பைண்ட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் வந்து நம்ம அந்த சூடோட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு ரோல் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். அந்த ரோலை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கசகசா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஒரு உருட்டி எடுத்தோன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி. அதை மறுபடியும் அதே பட்டர் ஷீட்டில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பீசஸ் போட்டு சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.